ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து இன்று ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுரைகளை வழங்கினார். பேரிடரின் போது மின்வெட்டு மற்றும் பராமரிப்பு பணிகள் குறித்து மக்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் என்றும், அதில் மின்சாரம் மீண்டும் எப்போது வரும் என்பது குறித்து கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஜூன் மாதம் 1 தேதியில் தொடங்குவது வழக்கம். இந்த ஆண்டு முன்கூட்டியே அந்தமான் நிக்கோபார் பகுதியில் தொடங்கியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பான நடவடிக்கையை அமலாக்கத்துறை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் அதிகாரிகள் துருவி விசாரணை மேற்கொண்டனர். சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் வீட்டில் சோதனை நடத்திய அதிகாரிகள் அவரிடம் துருவி விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் டாஸ்மாக் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. வன்னிய மக்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு தராவிட்டால் வன்னியர் சங்கத்துடன் இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த போராட்டத்தில் தமிழக அரசு ஸ்தம்பித்து போகும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். பாமகவில் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தைலாபுரத்தில் வன்னியர் சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் ராமதாஸ் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமக பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். பாமகவில் சிலரது பதவி பறிக்கப்பட்டுள்ளதாக பரவி வரும் செய்தி உண்மை அல்ல என்றும் அவர் கூறினார். அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை பாஜக செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்த நிலையில் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை பாஜக வரும் செப்டம்பர் மாதம் தொடங்க உள்ளதாகவும், இந்த முறை 40 தொகுதிகள் கேட்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொகுதி பங்கீட்டை முடித்து முன்கூட்டியே பிரச்சாரத்தில் ஈடுபட பாஜக அதிரடி திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் அமைந்துள்ள முதலமைச்சரின் வீட்டை சிலர் இன்று திடீரென முற்றுகையிட முயன்றனர். தங்களது நிலத்தை நடிகர் சத்யராஜின் உறவினரான பாலசுப்ரமணியன் என்பவர் ஆக்கிரமித்துள்ளதாகவும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். முற்றுகையிட குவிந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் வீட்டிற்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்தியா அகதிகள் வந்து குடியேற சத்திரம் கிடையாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே இங்கு 140 கோடி பேர் உள்ளதாகவும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு காவலில் கைதான இலங்கை தமிழர் சுபாஷ்கரனுக்கு 10 இருந்து 7 ஆண்டுகளாக தண்டனையை குறைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவர் தண்டனை முடிந்ததும் நாட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவிட்டிருந்தது. இதன் மீதான மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் இவ்வாறு தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட மறுத்துவிட்டது. தமிழகத்தில் என்னதான் ஒரு புறம் வளர்ச்சியும் நவீன வசதிகளும் இருந்தாலும் சில கிராமங்களில் இன்னும் அடிப்படை வசதிகள் இல்லாமலேயே உள்ளதாக புகார்கள் வருகின்றன. அந்த வகையில் பேருந்து வசதியே இல்லாமல் இருந்த
ராமநாதபுரம் வணங்கான்குளம் கிராமத்தில் இன்று புதிதாக விடப்பட்ட பேருந்தை அப்பகுதி மக்கள் குலவை போட்டு வரவேற்றனர். முன்னதாக பேருந்து சேவையை கேட்டு முதுகெழுத்தூர் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான ராஜகண்ணப்பனிடம் அக்கிராம மக்கள் முறையிட்டிருந்தனர். அவர்களது கோரிக்கையை ஏற்று பேருந்து சேவை தொடங்கப்பட்டதை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். பராமரிப்பு பணிகளுக்காக முல்லை பெரியாறு அணை பகுதியில் மரங்களை வெட்ட அனுமதி கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனு மீது முடிவெடுக்க கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழக்கடவு முல்லை பெரியாறு காட்டுச்சாலையில் 4 வாரங்களுக்குள் கேரள மாநில அரசு சீரமைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பராமரிப்புக்கு ஆகும் செலவை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் உள்ளிட்ட தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தேனி, திண்டுக்கல், தென்காசி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், செங்கல்பட்டு, திருவள்ளூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சேலம், நாகை, திருவள்ளூர், சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் அட்லிக்கு சென்னையைச் சேர்ந்த தனியார் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இதற்கான நிகழ்ச்சி ஜூன் மாதம் 14ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளது. ராஜா ராணி படத்தின் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் அட்லி. தொடர்ச்சியாக விஜய் படங்களை இயக்கிய அவர் முன்னிலை இயக்குனர் பட்டியலில் இடம் பிடித்தார். பின்னர் ஷாருக் கானை வைத்து ஹிட் கொடுத்து பாலிவுட்டிலும் தனக்கென முத்திரையை பதித்தார். இந்த நிலையில் அவருக்கு தனியார் பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.